ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது தமிழா ஜி டிவியில் 2/2/2025 அன்று ஒளிபரப்பு நிகழ்ச்சியினுடைய 2ஆம் பாகம் நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். ஸோ இந்த நேரலை வீடியோனுடைய 2ஆம் பாக விரிவான பார்வைக்கு ஸ்டேடியம் வித் அஸ். எங்களுக்கு தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேயில் இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. சப்போர்ட் பண்ணும்பொழுது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்கிற கேட்டகரியில் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அனைத்து நெஞ்சங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். சரியா? அண்ட் அந்த கனவுகளை வந்து ஸ்டாப் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிக்வெஸ்ட்டே ஒரு மருமகள் வந்து வச்சாங்க. அண்ட் இதன் பிறகு தான் வந்து இவங்க என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி நிகழ்ச்சியை சூடு பிடிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பொருளெல்லாம் எடுத்துட்டு வந்து இதெல்லாம் யார் யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்கும் பொழுது ஃபர்ஸ்ட் வச்சு துப்பாக்கி தான். இந்த துப்பாக்கி மாதிரி எப்போ பாரு வந்து துப்பாக்கி முனையில வச்சு அவங்க கூடவே வச்சுக்கிற மாதிரி இருக்காங்களான்னா நிறைய பெண்கள் அதை வந்து சொல்றாங்க. இன்னுமே சார் பையனை அவங்க கூடவே வச்சுக்கிறாங்க சார், பையனை அவங்க கூடவே வச்சுக்கிறாங்க சார். 2 பேருக்கு நடுவில் படுத்த மாமியார் எனக்கு தெரியுமா? ஓ, அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. கேஸ் ஹிஸ்ட்ரி இருக்கு, கேஸ் ஹிஸ்ட்ரி நிறைய இருக்கு. வெளியே சொல்ல வெக்கக்கேடுன்றதுனால நிறைய பொண்ணுங்க பேசுறது கிடையாது. அதான் உண்மை. ஐயோ எச்சத்தனத்துல எச்சத்தனம். அவங்க சொன்னாங்க, என்னங்க பண்றது, பிள்ளைய பெத்துட்டேன், என்ன அதுக்கு வச்சுட்டு அப்படியே டயப்பர் போட்டு வச்சுக்க வேண்டியதானே, எதுக்கு வளர விட்டேன்றேன். மலரும் போதே பின் பட்னு கட் இந்த கத்திரிக்காய் கட் பண்ணுற வச்சு வெண்டைக்காய் கட் பண்ண டக்குன்னு கட் பண்ண அதுக்கப்புறம் அது கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம். முடிஞ்சு போச்சு, நீ வச்சுக்க வேண்டியதானே. வளரும் போதே தெரியும் டயப்பர் எப்படிலாம் போட்டு பவுடரு பான்ஸ் பவுடர்லாம் போட்டு ரேஷன்ஸ்லாம் வராமல் எல்லாம் இப்போ நம்ம பவுடர் அடிச்சுப்போம், பப்பு பவுடர்லாம் போட்டு சுத்த போட்டு எல்லாம் பண்ணுவோம்ல. கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் போது டக்குன்னு கட் பண்ணிட்டே வந்துட்டு முடிஞ்சு போச்சு. அழகா எதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு வச்சுக்கோ, கூடயே வச்சுக்கோ, என்ன இப்போ வச்சுக்க வேண்டியதானே. யார் வானான்னு சொன்னா? ஆப்வியஸ்லி கல்யாணத்தை பண்ணி கொடுத்து அந்த பொண்ணு அங்கே வச்சு அது வெறுத்தே போச்சு. அந்த பொண்ணு 11 மணிக்கு வருவாருங்கன்னு. என்னங்க பண்றது, பிள்ளைய பெற்றுட்டாங்க, அதுக்கப்புறம் தூங்கிடுவாரு. அதை எப்படி சொல்றது அந்த பொண்ணு யோசிச்சு பாருங்க. அந்த பொண்ணு வேற சொல்லுங்க அப்படின்னும். அது இங்க கூப்பிட்டு வந்து இன்னைக்கு உங்களை வச்சு அந்த ஹிட்லர் பத்தியா ஊரு ஃபுல்லும் தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நீ எனக்கு வந்து புள்ளைய பார்த்தாங்கன்னா பார்க்கட்டாங்க, ஊருக்கே தெரிஞ்சு போச்சு எப்பேற்பட்ட ஆளுன்ட்டு. நீ எப்படி டைப்பா நடிச்சன்றது தெரிஞ்சு போச்சு. வடநாட்டுக்கு போயிட்டேன். அதுக்குதான் அந்த பொண்ணு அடுத்த கேள்வி கேட்டது, இது வடநாட்டுக்கு போயிட்டாங்க சார், சரி அவங்களுக்கு தெரியல. 2வது பிள்ளைக்கு 9 மாசம் வரவே இல்லையே, படியா இல்லையே. அடுத்து இன்னொன்னு கேட்டாங்க, எனக்கு வளகா வச்சாங்க சார், கிழிஞ்ச புடவை கட்டின்னு போய் வாசல்ல உட்காந்துக்கிட்டாங்க. அப்படியே எங்கயோ பார்த்த மாதிரி இருக்குது. அது பிஹேவியர் கொஞ்சம் கூட எங்கயோ பார்த்த மாதிரி. என்ன மேடம் பண்றது, இந்த டாபிக் எடுத்துட்டு கூட போகுது. அதுதான் இந்த டாபிக் எடுத்தா எனக்கு தான் ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு. இதெல்லாம் அந்த மாதிரி பண்ணுவாங்களா? மருமகளுக்கு அடுப்பு கொடுக்காத மாமியெல்லாம் இருக்காங்க மேடம். ஓ, எவ்வளவு ஃபர்ஸ்ட் பாருங்க சார், எவ்வளவு கேவலம் பாருங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து அவங்க குழந்தைக்கு வந்து பால் காய்ச்சணும், அடுப்பு எடுக்கக்கூடாதுன்றாங்க. ஓ, இவங்க கேஸ் அடுப்பு கொடுக்காம அவங்க வந்து இந்த ஓவன் அடுப்பு வாங்கி வச்சு அதுல பால் குழந்தைக்கு கொடுத்து அந்த மாதிரி மாமியார் நான் பார்த்தேன். நிறைய இருக்கு மேடம், சொல்ல முடியாத சோகங்கள் ஏகப்பட்டது. புரியுது சார் எனக்கு. ஆனா அந்த பொண்ணு வந்து இப்போ அந்த மாமியாரோட தான் இருக்கா சார். வேற வழி என்ன வேணும் பண்றது, வேற வழி என்ன பண்றது. நான் தான் சொன்னேன், ஆம்பளைங்கன்னு ஒரு இது இருக்குல்ல, அங்கதான் மேடம் மிஸ்டேக் ஆகும், வேற ஒண்ணு. கண்ணாடி கட்டிடுங்க, பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். தண்ணியை குடிச்சிட்டு வச்சுட்டு கண்ணாடி கட்டிட்டு பிஹேவியர்லெஸ், ஒஸ்ட்டு பிஹேவ் பண்ணுறது. ஓகேவா? அதன் பிறகு வந்து என்ன அப்படின்னா பூத கண்ணாடி. பூத கண்ணாடி மாதிரி ஒரு விஷயம் நண்பர்களே. ஓர் உயிர் ஈரு உடலா இருக்கலாம். நீங்க ஒரு உயிர் ஈரு உடல், என்ன வேணாலும் என்ன கருமா வேணாலும் இருக்கலாம். பட் ஆனால் பர்சனல் ஸ்பேஸ்ன்றது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவன் என்ன பண்ணுவோம், எப்போ பார்த்தாலும் ஹெட்ஃபோனில் தான் பேசுவான். ரொம்ப நல்லா இருக்குது. நாம் அப்படி கிடையாது. இப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் இப்போ ஸ்பீக்கரில் தான் போட்டு பேசுவோம், அங்கே பேசுவாங்க இங்கே பேசுவாங்க. இன்ஃபேக்ட் யாழினி வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் கொஞ்சம் சில கால்ஸ் மட்டும் ஹெட்ஃபோனில் பேச ஆரம்பிச்சோம். ஆஃபீஸ் கால்ஸ் ஹெட்ஃபோனில் பேசுவோம். இதுக்கு முன்னாடி யாழினி இப்போ வளர்ந்துட்டா, வளர்றதுக்கு முன்னாடி வரையும்
ஆனால் இன்னி வரலையும் எங்களுக்கு வந்து ஃபோனில் வந்து லாக்கு இந்த இதெல்லாம் அதெல்லாம் அது வந்து அது புரிதல் சம்மந்தப்பட்ட விஷயம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களா. ஆனால் தயவு செய்து நண்பர்களே, யாராக இருந்தாலும் எங்கள் முன்னுதாரணமாக கூட எடுத்துக்க வேண்டாம். நாங்களே இப்போலாம் வந்து ஹெட்ஃபோன் போடுறோம், ஹெட்ஃபோன் பேசுகிறோம். ஏன்னா அதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது. ஒன்றும் ஈஸியாக வந்து அதை வந்து பொண்ணு ஜட்ஜ் பண்ணுது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால நாங்கள் நிறைய ஹெட்ஃபோனில் பேசுகிறோம். அது மாதிரி தயவுசெய்து அது மாதிரி பண்ணுங்கன்ற. நீங்கள் என்றைக்குமே ஒரு காலை தயவுசெய்து ஸ்பீக்கரில் போட்டு பேசாதீங்க. இதில் இன்னொரு பல பிரச்சனைகளுக்கு அது மிக முக்கிய காரணமாக இருக்கு. அதை தயவுசெய்து செய்யாதீங்கன்னு சொல்ல வரேன். ஆமாம், இதில் செய்யாதீங்கன்றது இன்னும் அழுத்தி நான் எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களை நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக வேற ஒரு தேர்ட் பர்சனை கேட்டவங்களா. எஸ், எக்ஸாக்ட்லி. ஓகேங்களா, அதுதான் முக்கியம். அவங்க சாதாரணமாக சொல்லலாம், அது ரொம்ப இயல்பாக பேசுறதா இருக்கலாம், இல்லை வந்து எப்படி சொல்றது, ஒரு ஒரு ஆற்றாமையில பேசுற ஒரு விஷயமா இருக்கும் பொழுது அவங்கள நீங்க ஈஸியா ஜட்ஜ் பண்றதுக்கோ, அவங்கள நீங்க ஈஸியா விட்டு கொடுக்கறதுக்கோ, அவங்கள நீங்க ஈஸியா பலிகாடாவோ ஆக்காதீங்க. நான் எங்க பேசினேன், அவ அப்படி பேசிட்டா அப்படிங்கிற மாதிரியான விஷயமும், அவன் அவ அப்படி பேசிட்டாங்கிற ஒரு விஷயத்தையும் கொண்டு வராதீங்க. இல்ல அதை திரும்ப ஏன்னா நீங்க இத ஒரு மாமனார் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம வந்து பேசுறதுக்கு மிக முக்கிய காரணமே அதுல இருந்து நம்ம படிப்பினைகளை பேசுறதுக்கு தான். உதாரணத்துக்கு 2 பேருமே ஸ்பீக்கர்ல போய் அவங்க அம்மா கேட்பாங்களா, எப்பமா வரணும், யாரு கேட்க மாட்டாங்களா, பெத்தவங்க கேட்க மாட்டாங்களா. அதுல என்னன்னா பையனை வச்சுக்கிட்டு இவங்க மட்டும் அனுப்புறது, பேரன் பண்ணி அனுப்புறது இல்லை போல இருக்கு, இவங்க மட்டும் போயிட்டு வர்றது போல இருக்கு. ஆனா இவங்க பொண்ணுக்கு எல்லாமே பண்ணுவாங்க போல இருக்கு. இது எதுக்கு நீங்க ஸ்பீக்கர்ல போட்டு பேசி எதுக்கு இங்க ஒரு தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கிட்டு எதுக்குன்னு கேட்கறாங்க. இவங்க அதை தெரிஞ்சனால தான் அன்னைக்கு ஃபுல்லாவே மூஞ்சி வந்து ஒரு மாதிரி ஆகி எல்லா பொருளையும் போட்டு உடைக்கிறான்னா அப்புறம் பண்ண மாட்டாங்க. அது ஒண்ணு. நான் என்ன எல்லா அம்மாக்களுக்கும் சொல்றேன், உங்களுக்கு ரொம்ப உங்க புள்ள நல்லா இருந்தது, நான் தயவு செய்து வளரும் போது டக் 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 முடிஞ்சிச்சு வச்சுக்கணும். நீங்களே அதையே வந்து கூட நல்லா கூம்பா வச்சு அதுக்கே சந்தன போட்டுலாம் கூட வச்சு நீங்க கும்பிட்டுக்கோங்க, நீங்களே வச்சுக்கோங்க. அது எது கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்கோ? ஆயுத பூஜை வந்தால் பொட்டுக்கிட்டுலாம் வச்சு மாலை போட்டு கூட கும்பிட்டுக்காங்க. ஓகே. ஸோ அதனால் தயவு செய்து யாரும் இது ஸ்பீக்கர் ஃபோனில் பேசாதீங்க. அவங்களாம் கெத்து மேடம், அவங்களாம் எப்பயிலேருந்து அப்படி தான். எனக்கு தெரிஞ்ச பொண்ணு பயங்கரமான தெளிவாக இருக்காங்க சார். இல்லை அவங்க இருந்தே ஆகணும், வேறு வழியே கிடையாது. நீங்கள் ஏதாவது சொல்லி ஏதாவது இது பண்ணி விட்டு போயிடாதீங்க சார். என்ன மேடம் ஒரு கும்சா நீங்கள் பாட்டுக்கு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிடாது. நான் என்ன பண்ணேன், நான் என்ன சொன்னேன், அவங்க தெளிவாக தான் இருந்தாகணும். ஓகே, இல்லை அதனால தான் சொல்கிறேன் நான். அதனால இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதன் பொருட்டு பின்னாடி இருக்கிறல்ல அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் சைக்கலாஜிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா, அன்பின் பொருட்டு அதை வச்சு மிரட்டுறது. புரியுதுங்களா? இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த மாமியார், என்னை விட்டுட்டு என் பையனே போனாலும் என் மருமக போகாதுங்க. ஓலா ஓலா, நானா மருமகளா தான் ஓலா 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 ஓலையா ஓலா 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 ஓலா. இல்லை அது அப்படியே சொல்கிறாங்க. இது என்னன்னா, எனக்கு சர்க்கிளில் நிறைய பேர் இருக்காங்க, ஷேக்கர் எனக்குன்னு அப்படி சொல்லவே மாட்டார். ஆமாம், நான் என்னடி சொன்னேன் அப்படி அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்கும். என்னடி சொல்கிறேன், என்னடி சொன்னா என்னடி சொல்கிறேன் அந்த மாதிரி. என் பொண்டாட்டிக்கே நான் அப்படி சொன்னது இல்லையேடி, என் பொண்டாட்டிகிட்டே ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். அவன் சொல்லுவா ஷேக்கர் எனக்குன்னா எதுவுமே சொல்ல மாட்டான். ஆமா, அப்புறம் ஷேக்கு பூல அது அப்படிதாங்க சொல்லிக்கிறாங்க. அப்ப இத சொன்னதுமே சில கேரக்டர் நான் ஜில்லு தட்டிடுவாங்க அப்படின்ட்டு. கடைசியில் அதுக்கு பின்னாடி பெரிய ஆப்பு இருக்குன்னு அர்த்தம். எல்லா வேலையும் செய்யுது. ஒரு போஸ்ட் ஒன்று நாளைக்கு இதில் போடுறேன். ரைட். இந்த 7 மணி கதையை ஒன்று பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா? அப்போ நடுவில் நீங்கள் எதுவும் பேசிட்டீங்கன்னா அதை மறந்துட்டேன். அந்த பொண்ணு வந்து 7 மணிக்கு மேலே வந்து மாமியார் வந்து எங்கேயாவது 7 மணிக்கு மேலே நான் இன்ப லட்சுமி சொல்லுங்க. ஓகே, நைஸ், சூப்பர். அந்த மாதிரி 7 மணிக்கு மேல எப்படி இன்பலட்சுமியை மாறினான்னு நினைக்கிறீங்களா? இல்ல, எனக்கு அதையே நான் என்ன இல்ல. ஐயோ ஆமா, நீங்க ஏன் அதை பத்தி நினைக்க போறீங்க? அவங்களுக்கு என்ன சம்பந்தம்னு கேக்குறேன். அதேதான், அவங்க என்னவா மாறினா உங்களுக்கு என்ன சொல்லுங்க. கரெக்ட் தான். எஸ். ஓகே. ஒரு ரீல் ஒன்று பார்த்தேன், அதில் வந்து அந்த பொண்ணு சொல்லு. நான் கூட ஒரு ரீல் பார்த்தேங்க, அதான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். சொல்லும். இந்த பர்த்டே வந்தனால சொல்றேன்.
என்னடா இது வல்லவன் படத்தை பழைய படம்ன்றான்டா. வல்லவன் படம் வந்து 2006 தானே வந்தது, அதுக்குள்ளே இது பழைய படம் வயசாவதேன்ற மாதிரி அந்த ரீல் பார்த்தோம். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. என்னோட ரீல் என்னன்னா, ஒரு பொண்ணு வந்து என்ன சொல்லுவோம், யாருங்க சொன்னாங்க கல்யாணம் ஆனால் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் பாருங்க எங்கள் வீட்டில் வந்து 6 மணிக்கு மேலே விட மாட்டாங்க. இப்போ மணி 10:30 ஆகுது. என் ஹஸ்பண்டும் நானும் வெளியில தான் இப்போதான் சுற்றிக்கிட்டு இருக்கேனே அப்படின்னு அந்த பொண்ணு கீழே கமெண்ட்டு. பின்னாடி ஆட்டோவை பார்த்தா எங்க ஊர் ஆட்டோ மாதிரி இல்லை, தமிழ்நாடு ஆட்டோ மாதிரி இல்லை, நீ தனியா வேற எங்கேயோ வேற ஊர்ல தானே போயிருக்க, மாமியார் மாமனாரோட இருந்துப்பாரு அப்ப தெரியும் இருக்கேனே அது என்ன கஷ்டம்ட்டு அப்படின்னாலும், இல்ல உள்ளூர்ல இருந்து பாருமா அப்ப தெரியும், அந்த பொண்ணு பெங்களூர்ல இருக்கு போல இருக்கு, அது அந்த மாதிரி ஒரு ஜாலியா வந்து சொல்லுது. வந்து பார்த்தா தெரியும் கல்யாணம்னா நான் என் புருஷனோட வெளில சுத்துறேனே அப்படின்லாம் சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், இங்க வந்தாதான் தெரியும் அப்படின்னாங்க. அந்த மாதிரிதான் அதை இன்னுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இன்னுமே வெளியில விடாம அவங்களுடைய வாழ்க்கை. இதுல ஒரு ஆர்குமெண்ட் என்ன, போடக்கூடாத வீடுகள்லாம் இருக்கு. இதுல ஒரு ஆர்குமெண்ட் என்ன, இன்னொரு ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னா, அவங்க எவ்வளவு நாள் இருந்துட போறாங்க. அதுதான் இன்னைக்கு இந்த பட்டிமன்றத்துக்கு வந்தவங்க பட்டிமன்றத்துக்கு ஏன் அது எவ்வளவு விஷத்தை கொடுத்தா முடிஞ்சு போச்சு, அது எதுக்கு எவ்வளவு நாள் இருந்துட்டு போகுது என்ன. நான் அதை கேட்கல, அவங்க எவ்வளவு நாள் இருந்துட்டு போறாங்கிறது இங்க கொஸ்டினே கிடையாது. என்னுடைய வாழ்க்கையை நான் வாழணும், எனக்கான காலகட்டத்துல நான் வாழணும்னு இருக்குல்ல. இப்ப நான் வந்து கேள்வி ஆனதுக்கு அப்புறமா வந்து என் புருஷன் கூட வந்து பைக்ல போக முடியும், அப்போ நான் போய்க்கிறேன், அது ஏன் இஷ்டம். நான் இந்த எனக்கு 20 வருஷத்தை நான் ஏன் சார் அதுக்காக தொலைக்கணும். நான் இங்க வயசை பத்தியே பேசல, எனக்கு இருக்கிறது வந்து ஒரு 60 ஆண்டு காலம் எனக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஏன் 20 வருஷ காலத்தை யாருக்காகவோ விட்டு கொடுக்கணும்னு கேக்குறேன். இது எப்படி இது நியாயமாகும்னு கேக்குறேன் நான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கரெக்ட் இல்லைங்களா? நான் எனக்கு வயசாயிடுச்சு, வயசான அப்புறம் போயிடுறேன், வயசான இது அது கேள்வியே அல்ல. எனக்கு பிடித்த நேரத்துல எனக்கு பிடித்த ஒரு பர்சனோட நான் அந்த இடத்துல இருக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்த நீங்க அவங்களுக்காக நான் மாறி ஏன் வாழ்ந்துட்டு போட்டோமே, அவங்க எவ்வளவு நாள் இருக்க போறாங்க, இது எப்படி இது கரெக்ட் ஆகும்? அப்புறம் எனக்கு இப்படியே ஒரு வாழ்க்கை பழகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீயே பைக்ல கூப்பிட்டா கூட ஐயோ கூட எதுக்கு பைக்ல வந்துட்டு நான் வீட்லயே இருக்கேன்ற மாதிரியான ஒரு நிலைமையில நீங்க எனக்கு கொண்டு வந்துடுறீங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு நம்ம விட்டு கொடுத்து வேற வாழ்ந்தால் என்ன அப்படின்னா எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை இதுல. ஓகேவா? அது ஒரு கதையா வந்து எடுத்துட்டு வந்தாங்க. அதன் பிறகுதான் இந்த இது சொன்னேன் இல்லைங்களா, பைனாகுலர் மாதிரி வச்சுக்கிட்டு சின்ன தப்பெல்லாம் கூட வந்து பெருசா பாக்குறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து யார் பண்றாங்க அப்படின்னும் பொழுது வந்து தான் இந்த பொண்ணு சொன்னாங்க. அதாவது வந்து இந்த ஸ்பீக்கர்ல போட்டு பேசுறது, ஒரு விஷயத்த வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரி, அதுக்கடுத்து என்ன அப்படின்றது தான் இந்த வந்து சாரி வாட்ட வைமா யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. இது வந்து அதாவது பாம்பு மாதிரி யாரு இங்க ஒண்ணு வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த கருவம் வச்சு பேசுறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் பொழுது யாரோ இப்ப விட்டுருவாங்க 2 மாசம் கழிச்சு அதுக்கான அன்னைக்கு என்ன சொன்னாலே நீ கேட்டியா அப்படின்னு பாஸ்தா வச்ச கதையை அந்த பொண்ணு சொன்னுச்சு. அப்ப சாப்பிடாம இருந்ததுக்கு திருப்பியுமே வந்து அப்ப நான் சாப்பிடல, இப்ப நான் வந்து எனக்கு வந்து சாப்பாடு போடலைங்கிற மாதிரி 6 மாசத்துக்கு முன்னாடி சண்டையெல்லாம் எடுத்துட்டு வந்து பேசுவாங்க சார் பையன்கிட்ட அப்படிங்கறதையும். அதுக்கு ஒரு பெரிய சண்டை நடக்கும் எப்பவுமே அப்படின்னும் பொழுது உண்மையிலேயே சொல்றேன், அந்த மருமகள்கள் வந்து அதை ரொம்ப லைட்டரா எடுத்துக்கிட்டாங்க, சிரிச்சுட்டு விட்டுட்டாங்க. சரி போவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஈஸியா விட்டுட்டாங்க. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு சொன்னுச்சு ஓட்ட வயசு இங்க இருக்கிறத அங்க சொல்லாதேன்னு சொல்றப்ப யாரு போய் சொல்லுவா அப்படின்னும் பொழுது ஒரு பொண்ணு சொன்னுச்சு, எங்க மாமியார் தான் சார் ஒரு விஷயத்த சொல்லாதே நான் சொல்லியிருப்பேன். ரொம்ப கிளவர், அதை பத்தியும் பேசணும். ரொம்ப கிளவர் அவங்க. கால் ரெக்கார்டு போட்டு தான் அவங்க பேசவே கொடுக்குறாங்க. இந்த அம்மாவுக்கு வந்து டெக்னாலஜி தெரியாது. அவங்கள பொறுத்தவரையும் என்ன பண்ணுறாங்க, பொண்ணுகிட்ட பேசுகிறாங்களேன்ட்டு அவங்க பேசியிருக்காங்க. அழகாக வந்து இவங்களை பற்றி பேசியிருக்காங்க. அதை நான் வந்து அவங்க இப்போ கால் முடிச்சதுக்கப்புறம் அந்த காலை நான் கேட்பேன், அவங்க என்ன பேசுகிறாங்க கேட்பேன்ட்டு ரெக்கார்டு போட்டு தப்பு தான். அது எப்படி சொல்றது எனக்கு தெரியல அது ஆக்சுவலி. இல்லை இப்போ நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லாத அப்படின்னு சொல்லும்போது நான் இன்னொரு விஷயங்கள் இருக்குங்க. இந்த மாமியார்களும் சரி அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்திற்கு வந்து இப்போ என் தம்பி ஒய்ஃப் இருக்காங்கல்ல, உதாரணம்
இது சரி, இவங்க தங்கச்சி இருக்காங்களே, அதுவுமே உதாரணம். ஐயோ அது ரொம்ப டேஞ்சரஸ் உதாரணம். உதாரணம். நான் என் தம்பி ஒய்ஃபே எடுத்துக்கிறேனே. இல்ல வேற பொதுவா ஒரு கணவன் மனைவின்னு சொல்லுவாங்க. ஒரு கணவன் ஒரு மனைவி, அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரே ஒரு ஆம்பளை குழந்தை. சொல்லுங்க. சரி, ஏன் சார் நீங்க எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க? உலகத்துல ஒரு கணவன் ஒரு மனைவி, அவங்க உலகத்துல ஒரு கணவன் ஒரு மனைவி, உங்களுக்கு ஒரு ஆம்பளை குழந்தை இருக்கே இருக்காதான்னு கேக்குறேன். ஏன் இப்போ குழந்தையெல்லாம் நீங்க பொதுவா சொல்றாங்க. இது என்ன இருந்துட்டு போறாங்க. அவங்க சாதி மறுப்பு திருமணம் செஞ்சவங்க அது மாதிரி சொல்லுங்க. மதம் மறுப்பு கலப்பு திருமணம் ஏதோ அத்தனை பேருக்குமே தெரியும். இப்ப நீங்க யாரு சொல்றீங்க? சொல்லாதுன்னு சரி, யாரோ ஒரு கணவர் ஒரு மனைவி, ஓகேவா? உதாரணத்துக்கு எடுத்துக்கும். இந்த மருமகளுக்கும் நாத்தனாரும் பேசிக்கவே மாட்டாங்கன்றது அவங்க மாமியார்களுக்கு ஒரு நினைப்பு இருக்கு. அது ஏன்னே தெரியல. இந்த கதைங்களா? அதாவது நான் என்ன கேக்குறேன், இப்ப இந்த பொண்ணுக்கோட பிரச்சனை என்னன்னா, அவங்க அம்மா கிட்ட போயிட்டு அவங்க பொண்ணுகிட்ட அவங்க சொல்லிட்டாங்க, அதை சொல்லாதேன்னு சொல்லிட்டு நான் வெளியில போறேன், அதை வந்து சொல்லிடுவாங்க சார். இதை நான் வந்து கால் ஹிஸ்டரியில எல்லாம் போட்டு ஒட்டு கேட்டேங்கிறது இது ஒரு வகை. இன்னொரு வகை எப்படின்னா, சும்மா நல்லாவே போய்கிட்டு இருந்தா கூட சண்டை மூட்டி விட்டுறது. ஓகே 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 புரியுதா உங்களுக்கு? நாம ரெண்டு பேரும் வந்து இப்ப என்னன்னா, எங்க அம்மா கிட்ட நீ சொல்லிடாத, உங்க மாமியார் கிட்ட நீ சொல்லிடாத அப்படிங்கிற மாதிரி பேசி வச்சுக்கிட்டு போற மாதிரியான ஒரு விஷயங்கள் ஆயிப்போச்சுன்னு சொல்றேன். நான் வந்து உதாரணத்திற்கு என்ன சொல்றேன், ஆனா வந்து ஒரு சிஸ்டர் இன் லாவோ இல்ல ஒரு டாட்டர் இன் லா அண்ட் சிஸ்டர் இன் லா இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்குள்ளார ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், மாமியார்களுக்கு பிடிக்கிறதே கிடையாது. எப்படியாவது அதை வந்து ஒரு சண்டையை முட்டி ஒண்ணும், உங்க அண்ணி என்ன வந்து நீங்க ஒழுங்காவே பாத்துக்கல, எனக்கு சோறு போடல, என்னை வந்து கஷ்டப்படுத்துறாங்க. அப்ப ஆக்சுவல் ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறது இவங்க ரெண்டு பேருக்குமே தெரியும். மொத்த வயதுடையவர்களா இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப நல்ல ஒரு புரிதலோட இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதையுமே பிரிச்சு விடுறாங்கன்ற மாமியார்கள். கரெக்டுங்களா? அந்த ஒரு அது என்ன, நம்ம பையன் தானே, நம்ம பொண்ணு தானே, அதுங்க மூணுமா ஒத்துமையா போட்டுமே, இதுல என்ன இருக்கு, சந்தோஷமா இருக்கட்டுமே அப்படிங்கறத கூட விடுறது இல்லைன்ற நான். புரியுதா? ஏதோ ஒரு 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 என்ன சொல்றது, அந்த ஒரு பரிதாபம் தேவைப்படுறதா அவங்களுக்கு, அந்த மாதிரி ஒரு விஷயம். ரூட் என் மூலமா போகணும், நீங்களா பேசிக்கூடாது, என் மூலமா தான் எல்லாமே போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னே தெரியல. இப்ப உதாரணத்துக்கு நம்ம எல்லாரும் வெளில போயிட்டு வரோம், எங்க வெளில போறீங்க? இவங்களால வரவே முடியாது, இவங்க வரவும் போறது இல்ல, ஆனாலுமே எங்க போறீங்க, அப்புறம் ஏன் போறீங்க, இப்ப எதுக்கு போகணும், யாராவது ஒருத்தர் இங்கே இருங்க, ஏதாவது ஒரு வகையில அந்த ஒரு இடத்த வந்து என்ன இன்னுமே வந்து இம்பார்ட்டண்டா வச்சுக்கங்களேன் அப்படின்னு. அது உதாரணத்துக்கு நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். ஒரு கட்டம் வரைக்கும் தான் நீங்க கார் ஓட்டிக்கிட்டே இருக்கீங்க, அதன் பிறகாவது பின்னாடி சீட்ல உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் என்ஜாய் தான் பண்ணுங்களேன். அது எப்படி அங்க உட்காராது சார், எப்படி என்ன சொல்றதுன்னு தெரியல. ஐயோ எது சொன்னாலும் அது உட்கார மாட்டேதாங்க, என்ன பண்றது? அது ஏன்னே தெரியல. அது ஏன் அதை விட்டு கொடுத்து பின்னாடி போனா ஏன் இவ்வளவு ஒரு பயம், ஏன் இப்படி பிடிச்சிக்கிறீங்க, அது தெரியல. அதுக்கு ஒரு பெரிய விளங்காத ஒரு கேள்வியா இருக்கு சார். அனாதாசிரமத்தை சேர்த்து விட்டுணும், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, சிம்பிள். உண்மையிலேங்க நீ இருந்து என்ன செய்யற, இருக்கிறவங்க கூடயே கெடுத்துட்டு இருக்கிறீங்க எல்லாரும். உங்களெல்லாம் எதுக்கு வந்து வீட்டுல உட்கார வச்சுட்டுன்னு கேக்குறாங்க. உங்களுக்கு வந்து இந்த முதியோருக்கு இதில் போய் சேர்த்துட்டீங்கன்னா உங்கள் ஏஜ் குரூப் கூட நீங்கள் பேசிட்டு இருப்பீங்க, ஒரு பேப்பர் படிப்பீங்க, டிஸ்கஸ் பண்ணுவீங்க, போகுது இல்லை, எதுக்கு இங்கே உட்காந்து இதெல்லாம் நான் கடுமையாக எதிர்த்தேன் ஒரு காலகட்டத்தில். நீங்கள் பண்ணுற அழிச்சாட்டத்துக்கும் நீங்கள் பண்ணுற அட்டகாசத்துக்கும் உங்களெல்லாம் எதுக்கு வீட்டில் வச்சுக்கணும்னு கேட்குறேன் நான். எவன் வாழ்க்கையும் வாழ விடாம அதுங்களுக்கு கெடுத்து குட்டி சேர வைக்க, அதுங்க வயசில் இருக்கும்போதே ஒரு பீச்சுக்கு ஒரு சினிமாவுக்கு கூட போயிட்டு வர முடியாத அளவுக்கு பண்ணி காலை ஃபுல்லு உழைச்சி கொட்டி எதுக்குன்னு கேட்குறேன் நான். அது இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் நீங்க என்ன ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறீங்கன்னா, என்னத்தை பாத்துக்கிறாங்க, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், இந்த ஒரு சர்டிபிகேஷனை வேற அதுக்கு அடுத்து கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் ஒரு பிரச்சனை இருக்கு. சரி, இதன் பிறகு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தலையிடல் எல்லாம் அப்படின்னும் பொழுது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னும் பொழுது எல்லா மருமகளுமே ஓரளவுக்கு சொன்னாங்க. அப்பதான் இந்த ஹிட்லர் மாமியாரோட விஷயங்களும் சொன்னாங்க. அந்த ஹிட்லர் மாமியார் சொன்னாங்க, அவதான் சார் ஓட்டவை, எல்லாத்தையும் போய் எல்லாத்தையும் சொல்லிடுவான்னு மருமகள் சொன்னாங்க. என்னால எதிர்க்க முடியல. யாரோ இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு பொண்ணை 25 வருடமா நீங்க போட்டு காலி பண்ணிட்டே இருந்தா அந்த பொண்ணு வேற என்ன செய்யும், வேற என்ன செய்யும்,
அதுதான் அதை நான் செய்யறேன் அப்படிங்கறது நான் பர்பஸ்ஃபுல்லா தான் செய்யறேன் அப்படிங்கறதையுமே சொல்லிட்டு தான் செய்யறாங்க அவங்க. அதன் பிறகுதான் வந்து 2 பேச்சாளர்கள் வந்தாங்க. அவங்க 2 பேருமே வந்து ஒருத்தர் வந்து பேசணுங்கிறதுக்காகவே வந்து மாமியார்கள் சைடு தான் பேசினாங்க. ஆமா, ஏன்னா அவங்க அதுக்காக தான் கூட்டு வந்தாங்க. அவங்க உயிரோடு இருக்கும் மாதிரி அவங்க ஆட்சி செஞ்சுட்டு போகட்டுமேன்ட்டு என்னைக்கு மண்டையை பொறுத்து நான் என்னைக்கு வாழறது யோசிக்க மாட்டாங்க இந்த பக்கம் இருக்கிறவங்க. ஆப்வியஸ். ஏன் நியாயமா இருந்தா நீங்க நடந்துக்கணும்னு சொன்னா ஒரு நியாயம் இருக்கு. நியாயத்தை நியாயமா பாருங்க. நீங்களும் மருமகளா இருந்து கஷ்டப்பட்டு வந்தவங்க தான். அதே மாதிரி இன்னொரு பொண்ணு ஏங்க கெடுத்து குட்டி செய்யறாங்கன்னா பரவாயில்ல, வாழ வழி வரனா எப்படா அது மண்டையை போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாக தோன்ற ஒரு விஷயம் தானே. சரியா? இதுல என்ன அப்படின்னா இந்த பக்கம் பொண்ணு மருமகளுக்காக பேச வந்த பொண்ணு சூப்பரா பேசிச்சு. சூப்பரா பேசிச்சு. அதாவது அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி என்ன, நாங்கெல்லாம் என்னைக்கு மருமகளா வரோமோ உங்களுக்கும் அன்னைக்கு தானே மாமியாருங்கிற பதவி கிடைக்குது, அப்புறம் என்ன நீங்க என்ன சீனியர்னு சொல்லிட்டு இருக்கீங்க. வேலிடான பாயிண்ட். அந்த கல்யாணம் பண்ணி அன்னைக்கு தான் நீ மாமியார், அது முன்னாடி நீ மருமக தான். ஆமா, மாமியார் கிடையாது, நீ மருமக தான். நீ என்னத்த புடுங்கி கீஷ்ட நீ உடனேவே உங்களுக்கு எப்படி எல்லாம் தெரிஞ்சிருது எங்களுக்கு. அதாவது அதுல ரொம்ப ரொம்ப பாயிண்டான ஒரு விஷயம் என்னன்னா, அதாவது நீ பெத்ததும் உன் பேச்சு கேட்கணும், உன் கூட படுத்ததும் உன் பேச்சை கேட்கணும். நாங்க என்ன தண்ணி கேட்கணும் படம் வந்தோமா? அதேதான் சூப்பரா கேடுச்சு அந்த பொண்ணு. நாங்களும் தானே வாழ வந்திருக்கோம். நாங்க தண்ணி கடை எல்லாத்தையும் விட அந்த பொண்ணு சொன்ன இன்னொரு ஒரு விஷயம் ரொம்ப இப்பவுமே கெஸ்ட் அப்பியரன்ஸாவே எங்களை இருக்க விடுறது, என்னைக்குமே எங்களை பர்ஃபார்மன்ஸ் பண்ண விடுறதே கிடையாது. கெஸ்ட் மாதிரியே ட்ரீட் பண்ண வேண்டியது, கெஸ்ட் பர்ஃபார்மராகவே எங்களை வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் நாங்க என்னைக்குதான் வாழறது அப்படின்னாங்க. அது உண்மையிலேயே ரொம்ப நியாயமான ஒரு கேள்வி. அது நிறைய மாமியார்கள் வந்து இன்னுமே விடுறது இல்லை அப்படிங்கிறது தான். அப்படி ரொம்ப அவங்க விட்டு கொடுத்து போறாங்க அப்படின்னா 8 மணிக்கு எழுந்துக்குதுங்க இந்த பொண்ணுங்க. அது இன்னும் ரொம்ப கொடுமை. அது வயசாகுதுங்க அவங்களுக்கும் எவ்வளவு நாள் தான் உழைச்சு கூட போய் நிக்கிறதுன்றது எவ்வளவு பெரிய விஷயம். அதுவே செய்யலன்னா அந்த பொண்ணு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா பேசினாங்க. அதாவது ஒரு நியாயமா அந்த அந்த லாஜிக்கல நம்ம யோசிக்க, ஏங்க நம்ம இவ்வளவு நாள் வரைக்கும் யோசிச்சுட்டு இருக்க மாட்டோம். ஆமா இல்ல, நம்ம மருமகளா வர்ற நீ இவங்களும் மாமியாரு. ஐயோ, நான் மருமகளா வர்றதுல 2 பேருமே உன் பேச்சை கேட்கணும், அப்புறம் நான் எதுக்குன்னு கேட்கறேன். தண்ணி கேன் போடுவோம். அதுதான் நியாயமான பேச்சு. சூப்பரா பேசுனாங்க. சோ இதுதான் அங்க பேசின விஷயங்கள். மோஸ்ட்லி நான் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். மீதி இருக்க முடிச்சிடலாம் இல்லைங்களா? சோ 106 பேர் இருக்கீங்க லைவ்ல, 85 பேர் தான் லைக் பண்ணிருக்கீங்க. லைக் பண்ணாதவங்க கண்டிப்பா லைக் பண்ணிடுங்க. 85 பேருடைய வாழ்க்கையில சகல சௌபாகியங்களும் நல்ல விஷயங்களும் நடக்கும். மார்க் மை வேர்ட். லைக் போட்ட அத்தனை பேருக்கு எங்களுடைய நன்றியும் பேரன்பும். தேங்க்யூ. ஓகே, இப்போ 110 பேர் இருக்கீங்க. ஸோ மீதி பேர்லாம் டக்குன்னு லைக் போடுங்க பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இங்கேருந்து படிக்கணும்னா பூனா பாலகனேஷ் சொல்லியிருந்தாங்க, ஜஸ்ட் லைக் ஸ்டீரியோ டைப்பிங் த ஸ்டெப் மதர்ஸ் ஆர் க்ரூயல், டாட்டர் இன்லாஸ் ஆர் ஹோம் பிரேக்கர்ஸ், ஈவன் ஸ்டோரிஸ் டோன்ட் ஹாவ் க்ரூயல் ஸ்டெப் ஃபாதர்ஸ் ஆர் ஹோம் பிரேக்கிங் ஹஸ்பண்ட்ஸ். இது மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து பேசுறதே இல்லை அப்படிங்கிறதும். ஆமா, சரி, இங்க ப்ராப்ளம் என்ன அப்படின்னா மெஜாரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் எடுத்துட்டு வந்துடுறாங்கல்ல. இப்ப உதாரணத்திற்கு சொல்லணும் அப்படின்னா, ரூல் ஓவர் என்னதான் வந்து மாமனார் மிரட்டுறாரு. இப்ப அந்த ஹிட்லர் மாதிரி அந்த மாமியார் பேசினாங்க இல்லைங்களா, ஐயோ என் புருஷன் ஹிட்லர் மாதிரிங்க, அவருக்கு 8 மணிக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னா அப்படின்ற மாதிரியான நீங்க தாங்குங்க, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, சரி விடுங்க. ஆனா அவங்க க்ரூயல் ஸ்டெப் ஃபாதர்ஸாவோ இல்ல க்ரூயல் ஃபாதர் இன் லாஸாவோ சொல்லப்படுவது இல்லைன்னு சொல்றேன். ஏன்னா அவங்களுக்காக இவங்க தான் வந்து பயங்கரமாக ஒரு முன்முறை எடுத்துக்கிட்டு இவங்க தான் தொகை வச்சு ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதுதானே கன்க்ளூஷன்ஸ்னு சும்மா ஒரு விஷயமா சொல்றேன். தப்பு 2 பக்கமே தப்பு. இதே விஷயங்கள் 8 மணி வரையிலும் இருக்கிற நிறைய பெண்கள் வந்து ரொம்ப க்ரூயலா வந்து மாமனார் மாமியாரை வந்து படுத்துற மருமகளையும் நம்ம பார்த்துருக்கோம். 10 விசா கூட மதிக்காம சொத்தெல்லாம் புடுங்கிட்டு வெளியே திருத்தி விட்ட நிறைய அப்பாவி அப்பா அம்மாக்களையும் நம்ம பார்த்துருக்கோம். அதையும் இல்லாமல் இந்த பக்கம் அப்படியே இதனுடைய எக்ஸ்ட்ரீம்ஸும் இருக்குது. ஸோ இதில் ரோல் வந்து ப்ளே பண்ணுற புருஷங்க தான் அதை கரெக்டான விஷயமா பண்ணணுன்றது தான் நம்மளுடைய ஒரே தீர்ப்பாக நான் சொல்கிறது. இதில் வந்து முக்கியமான ரோல் ஆண்கள் தான் அதை வந்து சரிப்படுத்தணும். தட்ஸ் ஆல். பிரியா வந்து சூப்பரா இருக்காங்களாம், குட் அப்படின்றத போட்டு சொன்னாங்க. அண்ட் சாந்தி அவர்கள் வந்து லைக் போட்டு விட்டேன் சுதா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, லைக் போடுங்கன்னு சொன்னதுக்கு. போனா சொல்லியிருக்காங்க, என்னோட மாமியார் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி, ஆனா வந்து என் சிஸ்டர்ல வந்து ஈக்குவல் டு 100 மாமியாரம், அந்த அளவுக்கு வந்து படுத்திருக்காங்க போல இருக்குது அவங்க. ஓகேவா? ராஜபாண்டியன் சொல்லியிருக்காரு, அம்மா மாமியார் ஆனார், என் மனைவிக்கு மட்டுமல்ல எனக்கும் சேர்ந்து இதை கண்டுபிடிக்கவே 9 வருடங்கள் ஆயிற்று. என்ன செஞ்சாலும் குறைதான், எனது அம்மாவே ஆனாலும் திருப்திப்படுத்த முடியல அப்படின்னு. அது உண்மைங்க.
அது அம்மா மாமியார் ஆகும்போது இந்த மாதிரி ஆயிடுறாங்க. அவங்க என்ன பண்ணீங்கனாலுமே வந்து எனக்காக நீங்க என்ன பண்ணிட்டீங்க. இன்னொன்னு, நீங்க வரும்போதே ஒரு சோக கதை ஒண்ணு சொல்லியிருப்பாங்க, இல்ல வீட்டுல வந்து சண்டை மூட்டுற மாதிரி ஒரு கதை எடுத்துட்டு வருவாங்க. வெளியே போயிட்டு வர்ற ஆம்பளை உள்ளார வந்ததுமே அதுக்கு ஒரு கதை ஒன்று ரெடி பண்ணுவாங்க. அந்த ரெடி பண்றது வந்து நியாயமா இருக்க மாதிரி இருக்கும். இந்த விஷயம் ஏன் இதை தெரியாம நீ என்ன புடிங்கிட்டு இருந்தன்ற மாதிரி அந்த கோவம் வரும். அந்த ரோலை தான் அவங்க வந்ததுமே பண்ணுவாங்க. ஏன்னா வந்து டிஃபன் சாப்பிட்டோ இல்லை ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் சொன்னால் அது நிறுத்து போயிடும். அந்த இப்போ டிராஃபிக்கில் தேர்ந்துக்கு வந்து ஆஃபீஸில் திட்டுலாம் வாங்கி இப்படி உள்ளார கூட்டு வரும்போது இதை எடுத்து போடும்போது தபால் பற்றிக்கும். அது இது நமக்கு புரியறதுக்கு ரொம்ப வருஷம் ஆயிரும். அதுதான் மேட்டர். ஓகேவா. சுகுணா தேவி அவர்களும் மார்னிங் அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் லைக் பண்ணிட்டாங்களா. முருகேஷ் அவர்கள் சொல்லியிருக்காரு அதுக்கும் சேர்த்தி தான் எக்ஸஸ்ல டெம்பிள் மேம் யூ ஆர் அன் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏதோ வந்து போட்டிருக்காரு, தெரியல. அதுக்கும் சேர்த்து தான் கோவிலாம் ஏதோ ஒன்றுத்துக்காக எனக்கு அதுக்கும் சேர்த்து தான் கோவில் கட்டுறோம் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லியிருக்காரு. ஓகே, புரிஞ்சிச்சு. இந்த சாஃப்ட் பால்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகிறது இல்லையா, அவர் கொரியர் பண்றாராம் கிரிக்கெட் பால்ஸ். எங்க ப்ராப்பர்ட்டி என்னதுங்க முருகேஷ், இது என்னது இது? ஓகேவா. அப்புறம் வந்து ஏதோ சொல்லுவாங்க உங்க போதைக்கு நான் ஒரு போல இருக்கேன். கார்த்திகேயன் அவர்கள் வந்து ஹாய் சொல்லியிருக்காப்புல. கீதா டி சொல்லியிருக்காங்க மோஸ்ட் ஆஃப் த டிவி சீரியல்ஸ் ஹீரோயின்ஸ் டாட்டர் இன் லா இஸ் ஹூ சாக்ரிஃபைசஸ் ஈவன் ஹர் லைஃப் ஃபார் ஹர் ஹஸ்பண்ட் அண்ட் இன்லாஸ். அதர் சைடு தே ஹாவ் டிபேட் ஷோஸ் ஆன் தீஸ் டாபிக்ஸ். உண்மை. அது உதாரணத்துக்கு அந்த பாக்யலட்சுமியா அந்த சீரியல் தான். அவர் வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணா அவங்க வீட்லயே கூட இருப்பாரு. அவங்க பாக்யலட்சுமி அவங்களுக்கு சேர்த்து சமைச்சு போட்டுட்டு இருந்தாங்க. அவங்க மாமனார் மாமியாரு கூட வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு பொண்ணு கூட போய் இப்போ ஏதோ டான்ஸ் ஆடி ரொம்ப வைரல் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அது பாக்யலட்சுமி தானே ஏதோ டிங்கு 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 ஆடிட்டு. அந்த அளவுக்கு நான் அப்டேட்டடா இல்ல சார். கொஞ்ச நாள் நம்ம பார்த்தோம், அதனால இல்ல அதுதான் அதுலதான் வந்த கேரக்டர் தான் ஒன்னு டான்ஸ் ஆடி பயங்கர வைரல் ஆச்சு. ஓகே. ஸோ இப்போ என்னன்னா அந்த மாமியார் வந்து பையனுக்கு தான் சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. அப்படி இருந்தும் கூட அந்த மாதிரியான ஒரு சீரியல்ஸை காட்டும் பொழுது ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. அப்படி பார்த்து தான் ஒருவேளை மாமியார்கள் எல்லாம் இந்த மாதிரி வச்சுக்கிறாங்க. இல்லைங்க, அது வந்து மறைமுகமாக சப்கான்சியஸ் மைண்ட்ல அது பண்ணணும்னு சொல்ல வரேன். எஸ், அது இம்பாக்டை ஏற்படுத்தும். அதுதான் உண்மை. எஸ், பாயிண்ட் லவுட் மெயிலர். அதன் பிறகு வந்து புவனா அவர்கள் வந்து எமோஷனல் பிளாக்மெயில் இஸ் a weapon that most of them use. ஆமா, அது இன்னுமே இருக்கு. அது அந்த எமோஷனல் பிளாக்மெயிலில் ரொம்ப உதாரணத்திற்கு சொல்லக்கூடியது என்னன்னா, எனக்கு யாருமே இல்லை, நான் என்னை இப்படி ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ற ஒரு விஷயமும் சரி. அண்ட் உங்களுக்கு நான் எவ்வளோ செஞ்சுருக்கேன் தெரியுமா, நான் அப்போ எவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா, இந்த ரெண்டும் வந்து 2 பாயிண்ட்டை வந்து டாப் ஹேண்டில் வச்சுருக்காங்க. அது நிறைய அம்மாக்கள் நிறைய மாமியார்கள் அதை கையில் யூஸ் பண்ணுறாங்க. கீதா பி அவர்கள் வந்து அண்ணா அண்ட் அண்ணி டாபிக் ஹாட்டாக போகுது, ஒரு சாங் ப்ளீஸா. இல்லைடா மூடே இல்லை, ஒரு மாதிரி நானே வந்து இப்போ தூக்கமாக வருது, ரொம்ப டயர்டாக இருக்கு. ரொம்ப டயர்டாக இருக்கும். இவங்க ஒரு நாள் தூங்கலைங்க. என்ன ப்ராப்ளம்னா கரெக்டாக இவங்க தூங்க வந்தாங்களாம் 1:30 மணிக்கு. அப்போ நான் ஏதோ எந்திரிச்சு போயிருக்கேன். சரி அதுக்கப்புறம் தூங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக 5:30 மணிக்கு எங்கள் அத்தை கால் பண்ணிட்டாங்க. நட்சத்திரம் பிறந்த நாள். ஆமாம், குழந்தைக்கு நீ நட்சத்திரம் பிறந்த நாள். அதனால அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அது எதுக்காக அவங்க 5:30 மணிக்கு எனக்கு கால் பண்ணாங்கன்ற விஷயம் அப்புறம் தான் தெரியும். ஏன்னா எனக்கு இன்னொரு ஒரு அத்தை மெசேஜ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாங்களாம். அந்த மெசேஜை நான் பார்க்கறதுக்குள்ளார ஃபர்ஸ்ட் இவங்க தான் கால் பண்ணிடணுங்கிறதுக்காக இவங்க எனக்கு கால் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு த லவ் இஸ் ஷோன். அந்த லவ்வுக்கான இம்பாக்ட் தான் இப்போ 2 கண்ணத்தில் கை வச்சுன்னு உட்காந்துருக்காரு. ஏன்னா ஜாக்கி தூங்கவே இல்லையே, எழுந்துட்டாங்க அதோட. ஆனால் நான் அதுக்கப்புறம் படுத்து தூங்குவேன். என்னை வந்து நீங்கள் எழுப்பிட்டு அதுக்கப்புறமும் தூங்க சொன்னீங்கன்னா நான் தான் தூங்குவேன். இவங்க அப்படி இருக்கிறதில்ல. நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அப்படி ஹவு வாட் கேன் ஐ டூ? என்ன சார் எஸ்ங்கிறீங்க? ஓகேவா. அண்ட் சிங்கப்பூர் எக்ஸ்ப்ளோரர் சொல்லியிருக்காரு இத்தனை பேர் வாட்ச் பண்ணுறீங்க, லைக் பண்ணுங்கள், லைக் பர்சன்டேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. நன்றிகள். அண்ட் கீதாடி சொல்லியிருக்காங்க லாங் பேக் ஐ saw a topic on Nia Nana that daughter-in-law who separate their husbands and treating them as more of like slaves, which is also equally wrong. MIL dominance. தப்பு யார் பண்ணாலும் தப்பு தான். அது யார் பண்ணாலும் அது தப்பு தான். இதுலயே சைக்கோ மருமகள்கள் நிறைய இருக்குன்னு வச்சுக்காங்க. சாஸ்தா கந்தசுவாமி அவர்கள் வந்து $5 கொடுத்திருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சாஸ்தா. புவனபால கணேஷும் சொல்லியிருக்காங்க அவங்களோட ஒன் ஆஃப் த ரிலேட்டிவ் இன் ஹர் 60s and lives with her parents in-law and sister-in-law. Imagine her husband still saying that they are old, adjust for few more years. சொல்லிட்டு ஊர் போயிடுவார். இல்லை, இவங்களுக்கு 60 வயசு ஆயிடுச்சு. யாரு? அந்த அம்மாக்கே 60 வயசு ஆயிடுச்சு. அவங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னா இந்த அம்மாக்கே 60. அப்புறம் இன்னும் என்னத்த கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட்? அதேதான்.
ஓகே. ஒன்றும் இல்லை, அதனால தான் இந்த கூட்டு குடும்ப விஷயத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அவங்க வாழ்க்கையை வாழணும்னா அது வந்து தனி குடுத்தனத்தை தவிர வேறு வழி இல்லைன்றத இதில் நாளொரு மேனியும் பொழுதொரு மன்னமாக இருக்கிற ஒவ்வொரு மருமகளும் படுற கஷ்டத்தில் தான் இருக்குது. அதுதான். ஓகே. அண்ட் புஷ்பகலா, ரத்னம் சசிகரன், வர்ஷா வக்ஷன் இவங்கெல்லாம் ஹாய் சொல்லியிருக்காங்க. நரினி வாக்ராஜ் சொல்லியிருக்காங்க, ஜஸ்ட் காட் ஹோம் ஜிம் அண்ட் ஸ்டார்டட் டு குக் டின்னர் அஸ் வி போத் ஆர் ஹங்க்ரி. ஒன்லி விஷ்டு அம்மா அண்ட் MIL லிவிங் வித் மீ நவ் the food will be ready. சொல்லியிருக்காங்க. ஓகே. அண்ட் சானிடாய் சொல்லியிருக்காங்க, எஸ் த கேர்ள் தட் ஹூ ஸ்போக் இந்த மருமகள் சைடு வந்து ரொம்ப நல்லா பேசினாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நன்றிகள். அண்ட் பிரியா அவர்கள் வந்து சகல பாக்கியமும் பெற்றேன் நான், நன்றி. லைக் போட்டவங்களுக்கு சகல பாக்கியம் கிடைக்கும் சொன்னீங்களா, அதுக்கு. அண்ட் சௌபாக்கியங்கள். அண்ட் கீதா அவர்கள் வந்து லெட் லிவ் அது ரொம்ப கஷ்டம் கீதா, அதுதான் யாரும் பண்ணுறது இல்லை, அதான் பெரிய பிரச்சனையே இப்போ. அண்ட் புவனா வந்து சொல்லியிருக்காங்க, மை ஃப்ரெண்ட்ஸ் மதர் இன் லா didn't attend her new home ceremony because she was also a co-owner of the house. Okay. She is working and co-applicant for home loan. இது நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். இந்த வீடு பேர்ல வந்து மருமக பேர் இருக்க கூடாதுன்னு சொல்லி எடுத்து விட்டுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கும் போது யாராக இருந்தாலும் சரி, புருஷன் பேர்லேயே வாங்குறதும் தப்பு, பொண்டாட்டி பேர்லேயே வாங்குறதும் தப்பு. புருஷன் பொண்டாட்டி 2 பேர் பேர்லையுமே பொருட்கள் வாங்கப்பட வேண்டும். நாளைக்கு ஒரு செப்பரேஷன் அந்த பண்ணா கூட அது உங்களுக்கான உழைப்புக்கான ஊதியமாகவே அது இப்போ கிடைக்கப்படும்ன்றதுக்காக சொல்கிறேன். ஏன்னா யார் எப்போ வேணாலும் பிரியலாம், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்காங்க. சூழல் எப்படி அமையறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அது மாதிரியான நிறைய கேசஸ் நம்ம பார்த்துருக்கோம். அதனால தான் நம்ம சொல்கிறது என்னென்னா, செப்பரேஷன் ஆகிறதுக்காக சொல்ல, பொதுவாகவே சம உரிமைகள் வேண்டும் அப்படின்னு தான் சொல்கிறோம். அது ஆம்பளை பொம்பளை லவ் வந்துட்டு என் புருஷனுக்கு என் மேலே லவ், என் பொண்டாட்டி மேலே லவ்ன்றதுக்காக அப்படி இப்போ வாங்காதீங்க, செய்யாதீங்க. ஒரு குடும்ப அமைப்பில் அது 2 பேருக்குமான ஷேர் அது ஆக்சுவலாக. அதனால இவங்க வரவும் இல்லையா, பேச இதுவும் இல்லையா, வராதிங்க. கீதா அவர்கள் வந்து விஷஸ்க்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, நன்றிகள் சொல்லியிருக்காங்க. மார்க் பண்ணிட்டேன் ஜாக்கி, உங்கள் வளர்த்து வாழ்த்து பலிக்கட்டும். ஓகேவா, அவரும் லைக் மார்க் பண்ணிட்டாரா. முருகேஷ் அவர்கள், சித்ரா செல்வமோகன் அவர்களும் அவங்க லைக் நம்பர் சொல்லியிருக்காங்க. கார்த்திகேயன் சொல்லியிருக்காப்புல, அவருக்கு மேரேஜ் ஆகி 7 வருஷம் ஆகுதான். மேரேஜ் ஆன ஸ்டார்டிங்ல இருந்து என் ஒய்ஃபுக்கும் சிஸ்டருக்கும் ஏதோ ஈகோ கிளாஷ் ஆயிடுச்சு, இதனால என் சிஸ்டர் கிட்ட பேசக்கூடாதுன்னு ஒய்ஃப் சொல்லிட்டாங்க. இப்போ 7 வருஷமா பேசுறது இல்லை. இல்ல அது உங்க விஷயம். ஆனா நீங்க அப்படி இது பண்ண வேண்டாம், 2 பேருமே ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன். உனக்கு பிடிக்கல நீ பேசாம இரு, நான் என் தங்கச்சி பேசுறேன் அப்படின்ற மாதிரி நீங்க, அது உங்க விருப்பம். தட்ஸ் யுவர் விஷ். பொதுவாக சொல்றேன், தப்பு அதாவது ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்றதுக்காக நீங்க அப்படி மாறவானான்றதுக்காக சொல்றேன். கண்டிப்பா அதுல யார் நியாயம் என்ன எது நியாயம்னு உங்களுக்கே தெரியும். அதை நீங்க ப்ரொசீட் பண்ணுங்கன்னு சொல்றேன். அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஒருத்தவங்க அதனாலதான் பொண்டாட்டி பேச்சே அப்படி கேட்காதீங்க, அம்மா பேச்சே அப்படி கேட்காதீங்க. யார் பக்கம் தப்பு இருக்குதோ அதை பார்த்து பேசுங்க, ஸ்பெஷல் ஸ்பேஸ் கொடுங்க. தட்ஸ் ஆல். ரைட். ஸோ ஸ்ரீவிதி அவர்கள் வந்து வந்திருக்காங்க. அவங்க ஒர்க் போயிட்டு வந்து பார்த்தா 2 பேரோட லைவ்ல இருக்கும் அப்படின்ட்டாங்க. அண்ட் புவனா அவர்கள் வந்து உங்களோட மெக்னீஷியம் லெவல்ஸை செக் பண்ண சொல்றாங்க, ஜிபி கிட்ட சொல்லி. அது வந்து வின்டர்ல வந்து மெக்னீஷியம் எடுத்துக்கணும், அதனால அது குறைவா இருக்க பொழுது செக் பண்ணுங்க, தூக்கம் வராதற்கான ஒரு காரணமாக அதுவும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்ரீவித்யா வந்து லைக் போட்டாங்களாம். சீஸ் மேக்கப் வந்திருக்காங்க. ஹஸ்பண்ட்ஸ் வில் டெல் வி ஹேவ் டு அட்ஜஸ்ட் as they have to take care of their mother. தூங்கலையா? சீஸ் மேக்கப்பா தூங்கலனால தான் அவங்க கரெக்ட் தான், தூங்கலனா தான் அவங்க போட முடியும். கரெக்ட் தான், ரொம்ப கரெக்ட். they have to take care of their mother but actually we only take care of them which MIL never realizes. ஆமாங்க, அது அப்படிதான். அதுதான் நான் தான் சொல்றேன்ல, ரொம்ப நல்லா பாத்துக்கிற ஒரு மருமகளாக இருந்தாலுமே கூட பல ஸ்டோரிகள் இவங்களுக்கு தெரியும். மருமக வந்து பாத்துக்கிறதே கிடையாது. உதாரணத்திற்கெல்லாம் எங்க ஃபேமிலியில ஒருத்தவங்க அவங்க மருமக வந்து தெருத்தியே விட்டாங்க. இத்தனைக்கும் சொத்தெல்லாம் அந்த அம்மா கொடுத்துருக்காங்க. சொத்து கொடுத்து அவங்களோட வீட்லயே அந்த மருமக என்ன சொல்லுவாங்க, இவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பக்கத்துலயே வீடு பார்த்து வச்சாங்க. அதே அபார்ட்மெண்ட்லயே பக்கத்துல வீடு பார்த்து அந்த அம்மா வைக்கிறாங்க. ஓகேவா, அந்த கொடுமை என்னன்னா, அங்க வந்து அந்த பையன் வந்து அவங்க அம்மா எல்லாத்தையும் சமைச்சு அந்த பொண்டாட்டிக்கு சேர்த்து எடுத்துட்டு போவார். இங்கிருந்து அவ அதெல்லாம் செய்ய மாட்டா, நீ செஞ்சு வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டா. இந்த அம்மா காசையும் கொடுத்து இந்த அம்மா வந்து எதுக்கு இருக்காங்க, எதுக்கு தாங்க அப்புறம் பண்ணிட்டீங்கன்னா, பார்க்கலாம் இல்லை பையனை, அட்லீஸ்ட் நான் இங்கே இருந்தா அப்படின்னு சொல்கிற இடத்துல இருந்துக்கிட்டு இருக்கும்போது இவங்க வீட்டில் மருமக சூப்பராக பார்த்துக்குவோம், இவங்க அதை ரியலைஸ் பண்ணாமல் இருப்பாங்க. அது மாதிரி 2 எக்ஸ்ட்ரீமும் பார்க்குறோம். அதனாலதான் நியாயத்தை பேசுங்க, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், நியாயத்தை பேசுங்கன்னு சொல்றது. அவ்வளோதான். ஸோ ஸ்ரீவித்யாவுக்கு வந்து என்ன டாபிக்னே தெரியாது, பட் வந்து என்ஜாய் பண்ணுறேன், கான்வர்சேஷன் என்ஜாய் பண்ணணும், இன்னும் ஷோவை வாட்ச் பண்ணல
அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இல்லை ஷோ இனிமேல் வந்து நான் அந்த மேலே இருக்கிற அந்த வாட்ஸ்அப் இதை பண்ணிவிடுங்க, அதில் இந்த ஷோலாம் பார்த்துருங்க. நாம் அதை தான் பற்றி பேச போகிறோம். எஸ், தொடர்ந்து பேச தான் போகிறோம். ஆனால் ஒரு வாட்டி பார்த்துட்டீங்க, நீங்கள் முதல் நாளே பார்த்துட்டிங்கன்னா நடுவில் பேசும்போது உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்க முடியுன்றதுக்காக சொல்கிறேன். கண்டிப்பாக. அட்லீஸ்ட் அது ஓடும்போது அது காதில் கேட்டாலாவது நீங்கள் பேசும்போது உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றத வேற ஒன்றும் இல்லை. கரெக்ட். நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வரும்னு நினைக்கிறேன்ல. ஆமாங்க, ஏன்னா நாளைக்கு படம் இருக்குது, நாளைக்கு விடாமுயற்சி இருக்குது. எஸ், அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக வரும். ஒரு ஒரு 10-11 அந்த மாதிரி டைமுக்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 11-12 அந்த மாதிரி 1 மணிக்குள்ளே முடிச்சிடணும் நம்ம. ஆமாம் இல்லையா? ஆமாம், அந்த மாதிரி எனக்கு அந்த சினிமா இந்திய நேரப்படி 1 மணிக்குள்ளே முடிச்சிடணும்னு சொல்ல வரேன். எஸ். இப்போ மணி என்னங்க? இப்போ மணி வந்து 10:30 ஆயிடுச்சு சார். 10:30. 4 மணி ஆகுதுன்னு நினைக்கிறேன் இந்தியாவில் இப்போ. ரைட்டு. ஓகேங்களா? ஸோ கௌசல்யா பாரதி, அதாவது ரவிசங்கருங்கிற இதில் வந்திருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, டியூரிங் மை ஃபர்ஸ்ட் டெலிவரி ஹி கெட்ஸ் 15 days லீவ் அட் ஆஃபீஸ், பட் மை MIL டஸ் நாட் அலவ் ஹிம் டு ஸ்டே வித் மீ. ஓகே. ஐ அண்டர்ஸ்டுட் இன் ஹிஸ் சிச்சுவேஷன் அண்ட் MIL எமோஷனல் பிளாக்மெயில். இதெல்லாம் இன்னும் அதை விட சரி விடுங்க. சித்ரா செல்வமோகன் தான் சொல்லிட்டாங்க, புத்திசாலி ஆண்களால் மட்டுமே மனைவி மற்றும் தாயை சமாளிக்க முடியும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யுவர் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள சீஸ் மேக்கப்பை வந்து இவங்க சொல்லியிருக்காங்க, கீதா அவர்கள். அவங்க சொன்ன கமெண்ட்டுக்கு, மை மாமியார் டோல்டு, நீயா போறத வீட்டை விட்டு போயிடு, இல்லாட்டி உன்னை போக வைப்பேன், என்ன பண்ணுவேன்னு எல்லார்கிட்டையும் சொல்லுவையா, எனக்கு சமாளிக்க தெரியும் அப்படின்னு சொன்னதுதான் கடைசி சண்டையாம். பிரியாட்டி அவர்கள் போட்டிருக்காங்க. ஓகே, நீ ஏன் பிறந்த வீட்டுக்கு விட்டு 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 போயிடணும் அப்படின்றது போல இருக்கு. ஓ ஓகே, என்ன ஒரு இது. ஓகே, செல்வராணி பாண்டியன் வந்து திடீர்னு முழிப்பு வந்துச்சான், லைக் போட்டு தூக்கம் போறேன் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேம் சீஸ் மேக்கப், அவங்க பாவம் ஏதோ வந்து கமெண்ட் போட்டாங்க, நீங்க அவங்கள வந்து லைக் போட்டியா தூங்க போறேன் குட் நைட். இல்ல அப்பப்போ வந்து லைவ் மிஸ் பண்றேன்னா காலைல தூக்கத்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் மோஸ்ட்லி. ஓகே, ஸோ பிரியா சொல்லியிருக்காங்க, தட் மேட் மீ டிசைட் த நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் ஆஃப் மை லைஃப், டில் தட் ஐ வாஸ் அட்ஜஸ்டிங் அண்ட் திங்ஸ் வில் சேஞ்சுன்னு சொல்லி ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அண்ட் மை ஹஸ்பண்ட் கம்ப்ளீட்லி பிஹைண்டர், பிளே டபுள் கேம் வேற அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பிரியா அவர்கள் மென்ஷன் பண்ணிக்காங்க. அண்டர்ஸ்டுட். மை கசின் 50 years old has just been diagnosed with breast cancer. My chitti is also cancer survivor, is helping her take care of the kids and her mother-in-law who does not want to help her. அதுதான் நல்ல சிறப்பான ஆட்கள். அதேதான். மேரி அவர்கள் வந்திருக்காங்க. I want to use this forum to ask all women friends to take a test for ovarian cancer and breast cancer. கண்டிப்பாக அது ரொம்ப முக்கியம். அது நிறைய பெண்கள் வந்து ரொம்ப ஈஸியா வேற இக்னோர். ரெண்டு விஷயத்துக்காக அதை செய்யறாங்க. ஒன்று, எனக்கு வராதுன்ற ஒரு பெரிய நம்பிக்கை. 2, அப்படி வந்ததுன்னா நம்மளால தாங்க முடியாது, அது அந்த ரிசல்ட்டே அந்த பயத்துக்காகவே போகாமட்டு பெரிய விஷயமா ஆனதுக்கு அப்புறம் அவங்க போகும்போது அதை காப்பாற்றவே முடியாத ஒரு சூழலுக்கு போகுது அப்படின்றதான். அது நான் திரும்பவும் சொல்ற அதுதான். நீங்க வந்து இந்த 2 விஷயத்துக்கு தான் வந்து அவங்க யாருமே போறது. நான் உளவியல நான் அவங்க எல்லார்கிட்டையும் கேட்டேன், ஏன் அதை டெஸ்ட் பண்ணிக்கல போகலன்னா, ஒன்றும் இல்லை ஜாக்கி, இருக்காது அப்படின்னு ஒரு நம்பிக்கை. 2வது, அது சொல்லிட்டானா அதுக்கப்புறம் வாழறதே ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு. ஏங்க கண்டுபிடிச்சா ஓரளவுக்கு கியூர் பண்ணலாமே அப்படின் போது இல்லை, அது ஒரு பயமா இருக்கு அப்படின்றாங்க. இந்த பயம் வந்து நிறைய பெண்களுக்கு இருக்குன்னு சொல்ல வரேன் நான். எஸ், ஓகேவா. அடுத்து லாஸ்ட் கமெண்ட் வந்து பார்த்தேன். இவங்க புவனாவுடைய கமெண்ட் அக்ரி பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு பிரியாவும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, 114 பேர் இருக்கீங்க, 95 பேர் லைக் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன். அண்ட் ஜிஜே அவர்கள் அத்தனை பேருடைய வாழ்விலும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்வாங்க, வாழ எல்லாம் உள்ள இயற்கை துணை நிற்கட்டும், நம்புங்க. எஸ், ஜிஜே சொல்லியிருக்காங்க, மை சிஸ்டர் இன் லா இஸ் a gem. She never allowed my MIL to rule me, but my MIL sometimes played between us and my anger towards my SIL will be very high. I won't talk when I am furious, so I take time and உஷாராகிடுவேன். அதேதான் கரெக்ட். இது நான் நிறைய தடவை செஞ்சிருக்கேன் ஜிஜே. இந்த சண்டை முட்டி விடுறது, அப்புறம் வந்து நீ என்ன ரொம்ப நாள் கழிச்சு தான் நாங்கள் அதுக்குள்ள நீ என்ன இப்படி சொன்னியாமே, அப்போ எனக்கு மட்டும் கோவம் வராதா அப்படின்றப்பதான் வந்து நான் எங்க அப்படி சொன்னேன் அப்படிங்கிற ஒரு பெரிய புரிதலே எங்களுக்குள்ளார வந்தது. அந்த மாதிரி எல்லாம் நிறைய. அப்புறம் ஏன் இதை அனாதாசம் சேர்க்கக்கூடாது? பொதுவாக சொல்கிறேன், எதுக்கு இல்லை யோசிச்சு பாருங்க.
ஒரு குடும்பத்தில் நீங்கள் இருக்கும்போது அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்குன்றதுக்கும் ஒரு தப்பு ரைட்டை வந்து சரி பண்ணி விடுறதுக்கும் உங்கள் அனுபவத்தை அங்கே யூஸ் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் இருக்கணும். எஸ். ஆனால் நீங்கள் யாருமே சந்தோஷமாகவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழும்போது அது எப்படி சரின்னு நான் கேட்குறேன். அதுதான். தட்ஸ் ஆல். சரியா? ஸோ சௌமியா நவீன் வந்து தேங்க்யூ அண்ணா அண்ணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் நன்றி. குடும்பம் வர எல்லா கருத்துக்களையும் பேசிட்டோன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் கருத்துக்களை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துறதுக்கும் லைக் போட்டதுக்கும் எல்லாருக்கும் எங்களுடைய நன்றி அன்பையை நான் சொல்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடம்பு சரியாக பார்த்துக்காங்க. மிக முக்கியமாக ஓவரி கேன்சர் அண்டு பிரெஸ்ட் கேன்சர் செக் பண்ணுங்க. இது ஒன்று. ரெண்டாவது ஃபோன் ஸ்பீக்கரில் தயவுசெய்து ஃபோன் போட்டு பேசாதீங்க. இங்கே அந்யோன்யமான கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, அந்யோன்யமான ஃபேமிலியாகவே இருந்தாலும் சரி, டோன்ட் டூ தட். இப்போ ரீசெண்டாக ஒரு ரீல்ஸில் கூட வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அவங்கக்கிட்ட வந்து பேசுங்க அப்படின்னு ஒரு இதை இப்போல்லாம் இதில் ரோட்டில் கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி கேட்குறேன். அந்த பொண்ணு வந்து ஃபோன் பண்ணுது, பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஸ்பீக்கரில் போடுங்கன்னா சொல்லிங்க உமால அப்படின்னுது. அது அந்த மாதிரி இது வந்து ஒரு உதாரணத்துக்கு இது ஒரு ஃபன்னிக்காக அவங்க வந்து சொல்லி வச்சு கூட சொல்லலாம். ஏன்னா வியூஸ் போனதுக்காக இவங்க அது மாதிரிலாம் பேசுவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் அதை அப்படி சொல்ல. ஆனால் கூடுமான வரை டோன்ட் யூஸ் ஸ்பீக்கர்ஸ். அவ்வளோதான். ஹெட்ஃபோனில் பேசுங்க, தனியாக பேசுங்க. அந்த பர்சனல் ஸ்பேஸ்ன்றது எல்லாருக்குமே முக்கியம். என்னது ஒரே ஒரு டயலாக் ஒன்று வருமே ரஜினி படத்தில், என்னது, சாகர் நாள் தெரிஞ்சுட்டா வாழற நாள் நரகம் ஆயிடும். சேம் இதே கேட்டகரி தான் இது. சாகர் நாள் தெரிஞ்சிருச்சுன்னா வாழற நாள் நரகம் ஆயிடும் மாதிரி கேட்கக்கூடாது. கேட்டிங்கன்னா வாழ்நாள் ஃபுல்லுமே உங்களால் வந்து அதுலேருந்து இது ஓப்பனாகவும் கேட்க முடியாது. இது எதனாலன்னு கேட்கவே முடியாது உன்னால். நீ உன் காதில் ஏதோ அரைக்குறையாக ஊந்துருக்கும், இது இதனால் அவன் அதை சொன்னான் உனக்கு அப்படின்னு கேட்க முடியாது. நீ எதனால் அவனுக்கு இதை சொன்னு கேட்க முடியாது. ஓகே, இந்த ரெண்டு கன்ஃபியூஷன்ஸில் அதிலே வந்து ஒரு மாதிரி மனசு போயிடும், எந்த வேலையும் செய்ய முடியாமல் போயிடும், பெரிய டிஸ்ட்ராக்ஷன் ஆகும், பெரிய ப்ராப்ளத்தை நீங்கள் சந்திப்பீங்க. அதில் அந்த வீடு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு ஐ ஓப்பனராக இருந்தது. அந்த மருமகள் அந்த மாமியார்கள் பேசினது இந்த ஸ்பீக்கரில் போட்டு பேசினது. அதனால் டோன்ட் டூ தட். இது ரெண்டாவது பாயிண்ட்டு. மூணாவது பாயிண்ட்டு, பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆண்கள் மிக முக்கியமாக தயவு செய்து தப்புன்னா தப்பு. அது பொண்டாட்டி செஞ்சாலும் சரி, அம்மா செஞ்சாலும் சரி, தங்கச்சி செஞ்சாலும் சரி, அக்கா செஞ்சாலும் சரி, அதை செய்யுங்க. அதே மாதிரி ரூல் ஓவர் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு கிளாஸில் வந்து பண்ணாங்கன்றதுனால பழைய விஷயங்களை வந்து விட்டு கொடுக்காதீங்க. உண்மை. யாருக்காகவும் விட்டு கொடுத்து அந்த ரிலேஷன்ஷிப்பை உடனே கட் பண்ணாதீங்க. அது 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 உங்களுடைய பாயிண்ட் இல்லை அப்படின்றது நான் அதை சரி பண்ணிக்காங்கன்னு சொல்ல வரேன். நான் உங்களுக்கு என்ன காயங்கள் இருக்குன்னு தெரியாது. ஏன்னா உண்மையிலே சொந்தக்காரங்களாலையும் ரத்த சம்பந்த உறவுகளாலையும் தான் நம்ம நிறைய காயப்பட்டிருப்போம். அதுதான் உண்மை. ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே கூட இருக்கிறதுனால அதனுடைய அலட்சியங்களோடு அவங்க அணுகுவாங்க. ஆனால் வெளியில் இருக்கிறவங்க வந்து நம்மளை பார்த்துக்கிறது வேறு மாதிரி இருக்கும். அலாதியான பிரியவங்களை வெளிப்படுத்துவாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் எனிவே என்னது ராஜபாண்டியன் சொன்னது தான், நான் பெற்றேன் வளர்த்தேன்னு சொல்லி அதில் உள்ள அரசியலை புரிய வைத்து உங்களின் தெளிவான பேச்சு தான் ஆரம்பத்திலேயே உங்களின் தொடர்பு கிடைத்திருந்தால் எனக்கு 9 வருடம் ஆகியிருக்காது அப்படின்ட்டு. இல்லை, அதை நான் எழுதியிருந்தேன். பெற்றேன் பீத்துளி கசக்கனேன் அப்படின்னு சொல்லியே வந்து கடைசி வரை தன்னுடைய மகனின் வாழ்க்கையை வாழ விடாத மாமியார்கள் தான், அம்மாக்கள் தான் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு நான் எழுதியிருந்தேன். அது நிறைய கோட் அப்போலாம் எழுதியிருந்தேன். ஸோ இன்று எங்களுக்கு திருமண நாள், நீங்கள் முதல்ல வாழ்த்து சொல்லுங்கள் ஜாக்கி சான். சாந்தி மாணிக்கவேல், உங்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். எல்லா வளமும் நலமும் பெற்று வாழணும். நிறைய புரிதல்கள் உங்களுக்குள்ள இருக்கணும். நிறைய பேசுங்க, ரொம்ப ட்ராவல் பண்ணுங்க. புள்ளப்பக்கன்னு ஒரு விஷயம் இல்லை, உங்களுக்காக சொல்ல, இது ஒரு வாழ்த்து, பொதுவாக சொல்கிறேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நிறைய ட்ராவல் பண்ணுங்க. இந்த குழந்தை பெற்றுக்கிறதுக்காக ஒரு கவுன்சில் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க சொல்லுவாங்க ஒரே வீட்டில் இது இங்கே தான் மேட்டர் பண்ணிட்டு இருக்கீங்களான்னுவாங்க. ஆமாம், முதல்ல கூப்பிட்டு கிளம்பு, வெளியில புது இடத்துக்கு போ, நிறைய பேசுங்க. அப்போ வந்து இன்னும் நிறைய உங்களுக்கு அந்யோன்யமும் புரிதலும் பெருகும் அப்படின்னு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு மேட்டர் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு கவுன்சில் கொடுப்பாங்க. அதுக்கு மட்டும் கிடையாது, உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குன்றதுனால தயவுசெய்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒரு தனியான ஒரு ட்ராவல், அட்லீஸ்ட் காஃபிக்காவது வெளியே போயிட்டு வாங்க. தட்ஸ் ஆல். ஓகே, அதுதான் எங்களுடைய வாழ்த்து. வேற என்ன? ஜிஜே, ஷர்மிளா அண்ட் போனா எல்லாருமே வந்து குட் நைட் சொல்லியிருக்காங்க. ஓகே, குட் நைட் ஆல்.
தேங்க்யூ ஸோ மச் டு தேங்க்யூ ஸோ மச் டு ஆல். எஸ், வேற என்ன இன்னும் வேறு ஒரு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை வந்து வாட்ஸ்அப் இதை வந்து பண்ணிக்கோங்க. அதில் வந்து நாளைக்கு எத்தனை மணிக்கு வரோன்றதை கொஞ்சம் முன்னாடியே சொல்கிறோம். ரைட், எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளேவில் இருக்கிற டீட்டெயில் மூலமாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கேட்டகரி மூலமாக எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் வேறு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். ஒரு நன்றி கூட உங்கள் ஜாக்கி ஷேர் மற்றும் சைனிங் ஆஃப்.